நல்ல ஒரு ஒத்துழைப்பு தான் இருப்பதற்கு இந்த நிலையத்திலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். மற்றும் நாம் செய்யும் திட்டங்கள் இன்று நமது சங்கத்தை நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு செல்வதற்கும் சங்கத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நமக்கு நல்ல ஒரு திறம்பட ஒரு சிறப்பான ஒரு சேவைகளையும் நல்ல எண்ணங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோட வழிகாட்டுதலோடு நல்ல சிறப்பானது வழியில் சென்று கொண்டிருக்கிறதை அனைவரும் உணர்கிறோம். இப்ப கேட்டிருக்கிறாரு, கண்டிப்பா இது முன்னிலை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். கணக்குகள் செப்டம்பர்ல லாஸ்ட்ல கொடுக்கணும்னு சொன்னதுனால அந்த டைம்ல நான் கணக்கு பார்க்கல. அடுத்தது அக்டோபர் பார்த்தீங்கன்னாக்கா பர்சனலா தீபாவளி பிஸ்னஸ் ஒர்க் அதிகமா இருந்ததுனால நம்ம அதிகம் சேர்த்து என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. தீபாவளி ஃபங்க்ஷன் கொண்டாடுறோம், தீபாவளி ஒர்க் இருந்துச்சு, அப்புறம் என்னோட பர்சனல் ஒர்க் இருந்துச்சு, பிஸ்னஸ் ஒர்க் அதிகமா இருந்துச்சு. அதனால அந்த டைம்ல அதில் கொண்டாட ரெடி பண்ண முடியல. அவ்வளவுதான். நம்ம இந்த மாசம் ரெடி பண்ணிடலாம். அதாவது நவம்பர் 30க்குள்ள நம்ம அந்த கணக்கை என்னங்கிறத கொடுத்துடலாம். அதுல தாமதமாகாது. கண்டிப்பா நம்ம நவம்பர் 30க்குள்ள அந்த 4 மாசத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பா சமர்ப்பிக்கும். அது ஈஸியா கொடுத்துடலாம். நம்ம ப்ராஜெக்ட் ஈஸியா சும்மா ஒன் டே தான். ஒன் டே கூட
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் நாகரத்ன மேடம் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு இன்று சிறப்பானதொரு நிகழ்வை நடத்த காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கும் பவானி ஹீலர் இளங்கோவனையா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நன்புள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்கப்படுகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் மீட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மென்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், சமய தடைகளை களையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடன் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் மாஸ்டர் ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பனையா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்க, ஒட்டியம் நெஞ்சமும் உயர்ந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணாம மந்திரம். உடலை நேராக வைத்து உடல் முழுவதும் உயிர்காற்றை இழுத்து நீண்ட காற்றுள் இழுத்த பிறகு
ஆழ்ந்த மூச்சு எடுத்த பிறகு இன்னொரு முறை ஆழ்ந்து காற்று உள்ளிழுக்கிறோம். நமது பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த யோகிகளையும் சித்தர்களையும் வணங்கிக் கொள்கிறோம். அவ்வழியில் பயணிப்போம் என உறுதியெடுத்துக் கொள்கிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. நன்றி 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 ஐயா. அடுத்த நிகழ்வாக கைத்தட்டல் பயிற்சி, கண் பயிற்சி. உடல் நேராக இருக்கட்டுங்க. நன்றாக அழுத்தப்படுத்துங்க. இரு கைகளும் 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கைகளில் ஏற்பட்ட உணர்வுகளை கவனித்து அவ்விடங்களில் உயிர் பாற்றலும் இரத்த ஓட்டமும் காற்றோட்டமும் சீராக உள்ளது. அடுத்ததாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9
10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு காற்றையே கவனிக்கிறோம். நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்ததாக நன்றாக கண்களை திறந்து இறுக மூடுகிறோம். 1 2 1 2 1 2 1. நன்றாக திறந்து நன்றாக இறுக மூடுங்க. 1 2 1 2 1 2. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது வலது இடது. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. மேல் வலது கீழ் இடது மேல் அப்படியே வட்ட வடிவில் 5 முறை கொண்டு வருகிறோம். ஓய்வு. எதிர் திசையில் ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. வாழ்க வளமுடன். நலம் பெருக வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள். கால்களை நேராக நீட்டி வைத்து கோமுக ஆசனம். திருமூலர் சொன்ன 2வது ஆசனம் கோமுகம். வலது கால் மேல வருது, இடது கால் கீழுக்கு. இரு கால்களையும் சேர்த்து வைத்து இரு முட்டியும் சேர்த்து வைத்து உடலை நேராக வைத்து நீண்ட காற்று ஆழமாக உள்ளிழுக்கிறோம். நன்றாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு தலையை முன்னாடி நீட்டிக் கொண்டு வருகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெல்ல தலை மேல வருகிறது, காற்று உள்ளே செல்கிறது. காற்றை உள்ளிழுத்தவாறு தலையை உயர்த்துகிறோம். நெஞ்சக பகுதி வயிற்று பகுதி நேராக உள்ளது. அப்படியே வலது கை மேல வரட்டும். இந்த இடது கை பின்னாடி கோர்த்து பிடிச்சுக்கிட்டோம். கோமுகம். பசுக்கு கொம்பு வளர்ந்திருக்கு, அது போல் நினைத்து அப்படியே ஒரு 10 வினாடிகள் கண்கள் இமைக்காமல் வைக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. உடலை நேராக வைத்து கைகள் இதுபோல் அமைத்து உடல் முழுவதும் உயிர்காற்று நிரம்புமாறு ஆழமாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றுகிறோம்.
நீண்ட காற்றாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. இப்பொழுது வலது கால் நீட்டி வைத்து இடது காலை நீட்டி வைக்கிறோம். அடுத்ததாக வலது கால் கீழே செல்கிறது, இடது கால் மேல வரட்டும். மிக முக்கியமான ஆசனா, 2 நாசிகளையும் திறக்கக்கூடிய ஆசனா. 2 நாசியிலும் நீர்க்காற்று ஆழமாக உள்ளே செல்வதற்கு இது துணை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசனம். அனைவரும் செய்து பயன்படுத்தல். 2 கைகளையும் வைத்து ஆழமாக மூச்சுக்காற்றை உள்ளிழுத்து நன்றாக அக்காற்றை வெளியேற்றியவாறு அப்படியே கீழே வரட்டும். அப்படியே 10 வினாடிகள் வைக்கிறோம். இயல்பான சுவாசம். 1 2 3 4 5 6 7 8 9 10. எடுத்த மூச்சுக்காற்றை வெளியேற்றுகிறோம். நன்றாக கோர்த்து பிடிச்சுக்கிறேங்க. தலை நேராக உள்ளது. 1 2 3 4 5 6 7 8 9 10. உடலை நேராக வைத்து ஆழமான மூச்சு. இன்னொரு மூச்சு. ஆழமாக உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். அடுத்ததாக 2 கால்களையும் நீட்டி வைத்து பத்மாசனம். பத்திரம், கோமுகம், பங்கயம் அப்படிங்கிறாரு. அந்த வரிசையில் நின்ற நிலையில் அந்த 10 திறன்கள் செய்திருக்கோம். அதுக்கு பிறகு இப்ப கோமுகாசனம் பண்ணியிருக்கோம். கோமுகாசனத்துக்கு பிறகு பத்மாசனம். இருக்கக்கூடிய ஆசனங்களில் முக்கியமான ஆசனம் பத்மாசனம். இடது காலை எடுத்து வைத்து இடது கையில் இடது கால் முட்டியை அழுத்தி வலது கையில் வலது கால் பாதத்தை பிடித்து இடது கால் தொடை மீது வைத்துக் கொள்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல அந்த பிரமிடு எப்படி இருக்குமோ அந்த அமைப்புல இருக்கு இந்த உடம்பு. அப்படியே அகலமா இருக்கும், அப்படியே போகும், மேல அப்படியே கூர்மையாக போகும். இப்படி வணங்குவது கூட ஒரு பிரமிடுடைய அமைப்பு. அப்பொழுது இந்த பிரமிடுல இருக்கக்கூடிய ரகசியம் என்னன்னா அந்த ஆற்றலை அப்படியே உள்ள ஈர்த்துக்கும். அப்போ நம்ம இப்படி அமரும் பொழுது நமக்கான அந்த பிரமிடு நமக்கே அமைத்துக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாக இந்த பத்மாசனம் அமைக்கப்பட்டிருக்கு. உடலை நேராக வைத்து 2 கண்களும் நம்முடைய மூக்கு நுனியை கவனிக்கட்டும். மூக்கு நுனியிலிருந்து அப்படியே புருவ மத்திக்கு செல்லும். அப்படியே 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 இரு போ. சுடு சுடு. அப்படியே கைகளை மேலே உயர்த்தியவாறு ஆழமாக காற்றை உள்ளிடுங்க. நீண்ட காற்று உள்ளிழுத்து அப்படியே அந்த மூச்சு காற்றை விட்டவாறு அப்படியே கீழே வரட்டும். அப்படியே ஒரு 10 வினாடிகள் உள்ளோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மேல வரும் பொழுது காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் உயர்கிறது. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். ஆழமாக கைகள் மேலே போகும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும். காற்றை உள்ளிழுத்துக் கொண்டே கைகள் காதோடு சேர்த்து இடப்புறமாக திரும்பி அக்காற்றை வெளிவிட்டவாறு இடது கால் முட்டியில் நம்முடைய மூக்கு நுனி. 1 2 3 4 5 6 7 8 9. அப்படியே மெல்ல கைகள் மேலே வருகிறது. காற்று உள்ளே செல்கிறது. கைகள் மேலே உயரட்டும். எடுத்த மூச்சு காற்றை வெளியேற்றுகிறோம். ஒண்ணும் இல்லைங்க.
மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்து எதிர் திசையில் ஒண்ணு இல்ல பேப்பர் தான் இது. அடி வாங்காத அங்கே. ஐயா இடையில சத்தம் வருது, மியூட்ல போடுங்க ஐயா. குழந்தைகளுடைய சத்தம் வருதுங்க ஐயா. ஒரு நீண்ட மூச்சு. அடுத்ததாக வலது கையில் வலது கால் பாதத்தை பிடித்து கீழ் வைத்து, இடது கையில் இடது கால் கீழ் எடுத்து வைத்து, அப்படியே கால்களை நல்லா முன்னும் பின்னும் அசைத்து ஓய்வு படுத்திக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த கால் மேல வரட்டும். உடலை நேராக வைத்து இரு கண்களும் நம்முடைய மூக்கு நுனியை கவனிக்கட்டும். இரு கைகளிலும் சின்முத்திரை வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக அர்த்த பத்மாசனம். வலது கை முதுகுக்கு பின்னாடி போகுது, இடது கை வலது கால் முட்டியை பிடித்து வலதுபுறமாக திரும்புகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு, ஆழமான மூச்சு. அடிய தோள்பட்டை நன்றாக ஒரு 5 முறை. அப்படியே கைகள் உயரும் பொழுது காற்றை உள்ளே செல்லட்டும். ஆழமாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருகிறது. மீண்டும் மூச்சு காற்றை உள்ளிழுத்துக் கொண்டே கைகள் உயரட்டும். ஆழமாக உள்ளிழுத்து அக்காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வருகிறது. மூச்சு வெளியேறுகிறது. மீண்டும் கைகள் உயர்கிறது, காற்று உள்ளே செல்கிறது. ஆழமாக உள்ளிடுங்க, நன்றாக உள்ளிடுங்க. முதுகுத்தண்டை நேராக வைத்து நீண்ட காற்று உள்ளிடுங்க. உடல் முழுவதும் நிறைந்து மெல்ல மெதுவாக வெளியேறும். அப்படியே கைகளை முன்னோக்கி வைத்து கைகள் விரியும் பொழுது உயிர்காற்று உள்ளே செல்லட்டும். ஆழமாக உள்ளே சென்று அக்காற்று வெளிவிட்டவாறு கைகள் இணைகிறது. நன்றாக தூய காற்று, இந்த அதிகாலை வேளையில் அற்புதமான காற்று, அமைதியான காற்று, எந்த சலசலப்பும் இல்லாத பொழுது நறுங்காற்று, உயிர்காற்று உள்ளே செல்கிறது. கைகள் விரிகிறது, காற்று உள்ளே செல்கிறது. கைகள் இணைகிறது, காற்று வெளியேறுகிறது. மீண்டும் ஒரு முறை. உடலை நேராக வைத்து மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு.
நன்றாக ஆசன பயிற்சி செய்ததால் உங்களுக்குள் ஆழமாக காற்று உள்ளே செல்லும். செல்லாத இடங்களுக்கெல்லாம் இந்த உடலுக்குள் பயணிக்கும் காற்று. இந்த காற்று பயணிக்கும் பொழுது உங்களுடைய உடலும் உள்ளமும் புத்துணர்ச்சி அடைகிறது, விழிப்பு நிலை அடைகிறது, அமைதி நிலை அடைகிறது, ஆனந்த நிலை அடைகிறது. பேராற்றல் முழுமையாக நமக்குள் கிரகிப்பதற்கான வழிமுறையாக அமைந்துவிடும் நம்முடைய உடலும் உள்ளமும். நிதானமான நீண்ட மூச்சு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலை வேளையில் நாம் நன்றாக திருமூலர் அருளிய ஆசன பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் முறையாக பார்த்திருக்கிறோம். அடுத்த நிகழ்வாக நம்முடைய ஹீலர் இளங்கோவன் அவர்கள் கருத்துரை வழங்குகிறார். திருமூலர் சொல்வார், இறைவன் என்னை நன்றாக படைத்தான், தமிழ் செய்யுமாறு அப்படிம்பாரு. அதுபோல இளங்கோவன் ஐயா என்னை நன்றாக பேராற்றல் உருவாக்கியுள்ளது, இந்த மனித குலத்திற்கு மருந்தில்லா மருத்துவத்தை அருள்வதற்காக அப்படின்ட்டு உருவாக்கப்பட்டிருக்கு. அவர் யோகா, அக்குபஞ்சர், மூலிகை மருத்துவம், உணவு மருத்துவம், இப்படி பல்வேறு தளங்களில் பயணிப்பவர். என்னோடு எல்லா கருத்துரைகளையும் கலந்து உரையாடி கொண்டிருப்பவர், மேன்மையானவர். அதோடு மட்டுமில்லாமல் இந்த மருத்துவத்தை மக்களுக்குள் எப்படி கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது முனைப்பாக உள்ளார். எப்படியாவது இந்த மானுடம் அந்த பிறவி பயன், நாம் எதற்காக பிறந்தோம், எதற்காக வாழ்றோம் அப்படிங்கிறதனுடைய நோக்கம் அந்த முழுமையாக போய் சேரணும், அது நிறைவடையணும், ஆனந்த நிலை அடையணும், இந்த பேராற்றலோட இணைந்து கொள்ளணும். பேராற்றலுடைய சக்தியை அதுக்கு என்ன ஆற்றல் உண்டோ அதற்கும் இந்த உடலுக்கும் இந்த உள்ளத்துக்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு உள்ளமாக உடலாக உயர்வதற்கு என்னென்னவெல்லாம் வழிமுறை உள்ளதோ அதையெல்லாம் கிரகித்து கொண்டு இந்த மக்களிடையே பயணித்துக் கொண்டிருக்கிறார் சக மனிதராக. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உள்ளம் நமக்காக இந்த நேரத்தை இந்த காலை வேளையில் ஒதுக்கியுள்ளது. அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி நாமும் அவரும் பயணிப்போம். அவரை எல்லோருடைய சார்பாகவும் வருக வருக என கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. இளங்கோவன் ஐயா அவருக்கு காலை வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய இனிய காலை பொழுதுல நம்ம அனைவரும் ஒரு நல்ல விஷயங்களுக்காக இணைஞ்சிருக்கோம். அதற்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாம இப்போ இங்க இணைஞ்சிருக்கிற எல்லாரும் தனித்துவமும் தனித்திறமையும் மிக்கவர்களாக தான் இருக்கிறோம். இந்த தனித்துவம் ஒரு சிலருக்கு தெரியாம கூட இருக்குது அப்படிங்கிறதா நம்ம இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த தனித்திறமைய தனித்துவத்தை வெளிக்கொண்டு வர்றது எப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலோ அல்லது மற்றவங்க நமக்கு உணர்த்தப்பட்டு நாம தெரிஞ்சுக்கிட்டாலோ மிகச்சிறந்த வல்லுநர்களாக நாம இருக்கிற துறையில விளங்க முடியும் அப்படிங்கிறதான் இப்ப நாம கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த வகையில நம்ம இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாரும் ஒருங்கிணைஞ்சிருக்கிறோம். இந்த ரோட்டரி கிளப்பு இந்த ஒரு ஒருங்கிணைப்பை அருமையா செஞ்சுக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து 100 நாட்களுக்கு மேல. ஐயா 100 நாட்களுக்கு மேல தானே ஐயா? 138 நினைக்கிறேன். 138 நாளுக்கு மேல இவ்வளவு சிறப்பா செஞ்சிட்டு இருக்குது. அவர்களுக்கு முதற்கண் எனது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு நாம பேச இருந்த இருக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டா, மனதை மருந்தாக்குவோம். சரி, எப்படி மனதை மருந்தாக்குறது அப்படிங்கிறது, இவ்வளவு நாளா மருந்தை தான் சாப்பிட்டு மனசை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற வகையில நாம எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கிறோம், முயற்சி செஞ்சிருக்கிறோம், பயிற்சி செஞ்சிருக்கிறோம். அந்த வகையில
மனதை எப்படி ஈஸியா மருந்தாக்குற ஒரு கலையை கத்துக்கிறது அப்படிங்கிறது இப்ப நாம யோசிக்க வேண்டிய அல்லது செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த வகையில ஐயா முகம் தெளிவா தெரியுதுங்களா? வெளிச்சம் குறைவா இருக்குங்களா முகத்துல? ஐயா ஏற்கனவே நீங்க கொஞ்சம் கருப்பா தான் இருக்கீங்க. அதனால இப்போ இருக்கு. தெளிவா இருக்குங்க ஐயா, தெளிவா இருக்கு, தெளிவுங்க ஐயா. எப்படியே இருக்கட்டும், சரியா இருக்குங்க ஐயா. ஐயா மியூட்ல போயிட்டு அன்மியூட் பண்ணீங்க ஐயா. வாய்ஸ் கேட்கல, அன்மியூட் பண்ணீங்க. மியூட் ஆயிடுச்சு. அது கைப்பட்டு மியூட் ஆயிடுச்சு. சரி, சரிங்கய்யா. இப்போ இவ்வளவு நாளா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? மனதை சீரமைக்கிறதுக்காக நிறைய பயிற்சிகளை, தியான முறைகளை, நிறைய மருத்துவ முறைகளை பயிற்சி செஞ்சிருப்போம். இதுல இவ்வளவு நாளா எவ்வளவு பலன் கண்டோம் அப்படிங்கிறத ஒண்ணு கவனிங்க. அதையும் தாண்டி இந்த எளிமையாக்கப்பட்ட இருக்கிற ஒரு சில வழிமுறைகளும் இருக்குது. இந்த மனதை எப்படி சிறப்பா பயன்படுத்தி நாம வந்து உடலை சீரமைக்கிறது அப்படிங்கிற வகையில, அந்த வகையில நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவ்வளவு நாளா அதாவது குழந்தைங்க கோவப்படுறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்னு வச்சுங்க. அதே குழந்தைங்களும் கோவப்படுது, அழுகுது, ஏதாவது கத்துது, எத்தனையோ உணர்ச்சி வசப்படுது. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு நமக்கு வர மாதிரி ப்ரெஷரோ, சுகரோ, கேன்சரோ இந்த மாதிரி விஷயங்கள் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் அப்படிங்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, எப்படி குழந்தைங்களுக்கு வரல, அதே கோவப்படுற குழந்தைக்கு நடுக்கம், படபடப்பும் கூட வரல. ஆனா நமக்கு மட்டும் ஏன் வருது? இந்த புரிதல் நம்ம ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, நம்மளும் இது மாதிரி வராம பார்த்துக்க முடியும். இந்த புரிதல் இல்லாதனால தான் நாம வந்து இதுல இந்த நோய்கள்ல ஆட்கொள்ளப்பட்டு மருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மனசு எப்படி செயல்பட்டதுங்கிறத புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இது மாதிரி மருந்துகள் தேவையில்லாமையே நோய்களை குணப்படுத்துற அல்லது நோய்களே உருவானதை நான் குணப்படுத்த வேண்டிய அவசியம். நமக்கு நோய்களே உருவாகல. இப்ப குணப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு யோசிங்க பார்க்கலாம். ஒண்ணு, நமக்கு பயம் இருந்தாதான் நமக்கு தைரியம் சொல்ல வேண்டிய அவசியம் ஒருத்தருக்கு. இப்போ குழந்தைகளுக்கு கொரோனா வரல. அதாவது 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு உலகம் ஃபுல்லா நடந்த ஆய்வுகள்ல கோவிட் வரவே இல்லை. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, அந்த குழந்தைங்களுக்கு அந்த நோய் பத்திய அறிவு இல்ல. ஒண்ணு. நோயை பத்திய தெளிவு கிடையாது, பயம் கிடையாது, அதை பத்திய தைரியமும் அங்க அவசியம் கிடையாது. இப்ப பயப்படுத்ததுக்கு அப்புறம் தான் நாம தைரியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த பயங்கிற ஒரு உணர்ச்சி தான் நம்மள நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சி இறப்புகளை அதிகம் பண்ணுச்சு. அந்த வகையில இந்த பயம் விதைக்கப்பட்டது எங்க? அதுக்கப்புறம் நம்ம தூக்கி எறிய வேண்டிய அவசியம் எங்க? அப்ப தைரியம் சொல்ல வேண்டிய அவசியம் எங்க அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த பயத்தினால வர ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ்னால வர நோய்களை வராம பார்த்துக்க முடியும். அதாவது சரி பண்ணிக்க முடியும், சீரமைச்சிக்க முடியும். அந்த வகையில இந்த பயமோ, கோபம் கல்லீரல ஐயா சொல்லியிருப்பாரு. கண்ணப்பன் ஐயா இதுக்கு முன்னால கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பாரு. இந்த உணர்ச்சிகள், அதாவது கோபங்கிறது கல்லீரல பாதிக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம் அப்படின்னா அது வந்து இதயத்தை பாதிக்கும். துக்கப்படுறோம் அப்படின்னா அது வயித்தை பாதிக்கும். அலறோம் அப்படின்னா அது நுரையீரல பாதிக்கும். இந்த மாதிரி உணர்ச்சிகளுக்கும் உள்ளுறுப்புகளுக்கும் தொடர்பு இருக்குதுங்கிறத விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி கோவப்படும் போது கல்லீரல அதிகமான பயில் சுரப்பிகள் அல்லது மற்ற ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ் ஏற்பட்டு உடல்ல நோய்கள் உருவாகிறது. கெட்ட கொழுப்பு அதிகமாகிறதுக்கான காரணிகளை ஒண்ணா அமைஞ்சிருது. அப்ப கெட்ட கொழுப்பு ரத்த குழாய்கள்ல படிஞ்சிருச்சு அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக், பிரஷரு, பக்கவாதம்னு சொல்றோம். அப்போ இந்த கல்லீரல்ல பாதிப்படைகிறதுக்கான காரணத்தை கவனிச்சுட்டோம் அப்படின்னா, அதை சரி பண்றதுக்கான மருத்துவமே அவசியம் இல்லாத போயிடுது. நாம அதை கவனிக்காம என்ன பண்ணிடுறோம்? பிரச்சனைகளை அதிகம் பண்ணிட்டு தீர்வுகளுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிறோம்.
மல்லப்பா வேறு வேறு நல்லா வளவா இருக்குது, வேறு வீக்கா இருக்கிறதுக்கான மூல காரணத்தை பார்த்துடுறோம். அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு வந்து இந்த சீரமைக்கிறதுக்கான வேலைகளும் மருந்துகளுக்கான தேவைகளும் அவசியமே இல்லை. நாம ஒவ்வொருத்தரும் சின்ன குழந்தையில பிறக்கும் போதே ஞானி ஆகிற அளவுக்கு விஞ்ஞானி ஆகிற அளவுக்கு அறிவோட தான் படைக்கப்பட்டு இருக்கிறோம் அல்லது பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாரும் உணரணும். ஒண்ணு. அதே மாதிரி சின்ன குழந்தையில நம்ம எல்லாரும் அழகா தான் இருந்தோம். ஞானி ஆகிற அளவுக்கு விஞ்ஞானி ஆகிற அளவுக்கு அறிவோட தான் பிறந்தோம். சின்ன குழந்தையில ஒரு 4-5 வயசுல 4-5 வயசுல இல்ல, ஒரு நடந்து பழகின உடனே அந்த குழந்தைய கவனிங்க. தனியா இருட்டுல நடந்து போக சொன்னா போகும். அந்த தனியா அது எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அந்த குழந்தை நாம கவனிக்கல அப்படின்னா அதுவே சலிப்படையாம எந்திரிச்சு நடக்கும். இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தெளிவோடு தான் இந்த குழந்தைங்க பிறந்திருக்குது, அல்லது நாம எல்லாரும் பிறந்தோம். இந்த தெளிவு எங்க காணாம போச்சு அப்படிங்கிறத மட்டும் நாம கவனிப்போம். நாம வாழ்க்கையில பெருசானதுக்கு அப்புறம் அடிபட்டோம், தொழில்ல வீழ்த்தப்பட்டோம், வீழ்ந்துட்டோம் அப்படின்னா எத்தனை பேர் நானே கை ஊனி எந்திரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம தன்னம்பிக்கையோட அடுத்த முயற்சி எடுக்கிற அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு கவனிங்க. இந்த வகையில உங்க ரோட்டரி கிளப்ல தான் நாங்க வந்து இதுல போயிருக்கோம், செஞ்சிக்கோட்டையில. அதுல அவங்க பாபுன்னு ஒருத்தர் 8 தடவை கோடிக்கணக்கில் வருமானத்தை ஈட்டி அதுக்கப்புறம் ஜீரோவுக்கு வந்து அதுக்கப்புறம் கோடிக்கணக்கில் வருமானம் பண்ணார். அது மாதிரி 8 தடவை விழுந்து விழுந்து ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு ஒரு மனம் தளராம மேல வந்தாரு. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. நாம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி எத்தனை தடவை வீழ்ந்தாலும் மனம் தளராம இருந்துட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில உடம்புல மனதளவுல பாதிக்கப்படாம, தொழிலளவுல குடும்பத்துல பாதிக்கப்படாம நம்மளால சாதனையாளர்கள் லிஸ்ட்லயே இருக்க முடியும், அல்லது மனநிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த வாழ்க்கை தெளிவு இல்லாதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், வாழ்க்கைய தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கிறோம். தொலைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தொலைஞ்சதுக்கான காரணம் என்ன, தொலைஞ்சதனுடைய இடம் என்ன அப்படின்னு மட்டும் நாம கவனிக்க ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா நாம தேட வேண்டிய அவசியமே இல்லை, மருந்துகளுடைய அவசியமே இல்லை அப்படிங்கிறத மட்டும் நம்ம உணர்வோம். அந்த வகையில இந்த குழந்தைங்க கோவிட் வரல, ப்ரெஷர் வரல, ஏற்கனவே சொன்னோம்ல. இப்ப எப்படி வரலன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோமா? இப்ப சொல்றேன், கவனிச்சுங்க. ஒண்ணு, குழந்தைங்களுக்கு அதை பத்திய நாலேஜ் இல்லை. ஒண்ணு, அந்த வகையில அந்த குழந்தைங்க நாலேஜுங்கிற பேர்ல நாம நிறைய குப்பைகளை உள்ள போட்டுட்டோமோ அப்படிங்கிறது இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அப்படி இந்த சமுதாயத்துல கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே சரியான விஷயங்களா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, சரியான விஷயங்கள் இருக்குது, ஆனா சரியான விஷயங்களா மட்டும்தான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இப்ப கவனிக்க வேண்டிய விஷயம். குடும்பத்துல, தொழில்ல, உடம்புல, மனசுல இதுல ஏன் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கவனிங்க. இது எல்லாமே சரியா நமக்கு போதிக்கப்பட்டு இருக்குதுங்கிற பட்சத்துல நமக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் வருது யோசிங்க. இந்த யோசனைகளுக்கு இந்த யோசனை நம்ம மனசுக்குள்ள உருவாச்சு, இந்த கேள்வி ஞானம் பிறந்துச்சு, இந்த தெளிவு கிடைச்சிருச்சு அப்படின்னா நாம ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகளை கண்டும் கிருமிகளை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பயம்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எதிரியா இருக்கு. இப்ப பிரச்சனைகளையும் கிருமிகளையும் எப்படி ஈஸியா எதிர்கொள்றது, சால்வ் பண்றதுங்கிற ஈஸியான டெக்னிக் இருக்குது. இதை கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சாதனையாளா விளங்க முடியும். ஒவ்வொருத்தரும் அறிவாளியா தான் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஆய்வுகளை கொடுக்குறாங்க. ஒரு ஞானி ஆகிற அளவுக்கும் விஞ்ஞானி ஆகிற அளவுக்கு அறிவோடு தான் படைக்கப்பட்டிருக்கும்னு ஆய்வுகள் கொடுக்குது. இந்த அறிவு எங்கு முடக்கப்பட்டு இருக்குது, நீர் பூத்த நெருப்பு போல நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்னும் அந்த அறிவு இருக்கு. நம்ம குழந்தைங்க சின்ன வயசுல படிக்கல அப்படின்னு சொல்றோம். ஒரு நிமிஷம் இருங்க. சின்ன வயசுல குழந்தைங்க படிக்கும் போது சரியா அந்த குழந்தைங்க படிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றோம், ஞாபகம் மறதின்னு சொல்றோம். அதே குழந்தைக்கு ஒரு ஆர்வமான விஷயம் எங்கேயாவது ஒரு அந்த குழந்தைக்கு பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிட்டு போறோம், பிடிச்ச நபர்களை சந்திக்க கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற பட்சத்துல பிடிச்ச காரியங்களை செய்ய வைக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்களுக்கு மறக்கதான் கவனிங்க. மறதி அப்படிங்கிறது ஒண்ணு இருந்துச்சுன்னா எல்லா விஷயங்களுக்கும் மறதி இருக்கணும்ல. ஏன் அந்த குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் மறந்துடுறாங்க, பாடத்துல மட்டும் மறந்துடுறாங்க,
மீதி விஷயங்களை மறக்கல. அப்போ ஞாபக மருதிங்கிறது முழுமையான ஒரு விஷயம் அல்ல. எல்லாத்துக்கும் ஞாபக சக்தி முழுமையா இருக்கத்தான் செய்யுது. இந்த ஞாபக சக்தி எங்கு முடக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுட்டோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களை சிறந்த குழந்தைகளா, கல்வியாளர்களா, தொழிலாளர் அதாவது முதலாளிகளா மாற்ற முடியும். அதனால நீங்க இந்த குழந்தைங்க பருவத்திலேயே அந்த விதைய, அதாவது அந்த நச்சு விதை எங்க விதைக்கப்பட்டது அப்படிங்கிறத கவனிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க மருந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல விதையா விதைச்சிட்டீங்க நல்ல மண்ணுல அப்படின்னா, அது வந்து செடியாகி மரமாகி நல்ல கனி கொடுக்கக்கூடிய ஒரு பலன் தரக்கூடிய குழந்தைகளா மாறிடும். நம்ம குழந்தைகள்லயே தான் நம்ம வந்து நல்ல குழந்தைகளா மாத்துறதுக்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்குறதுக்கான முயற்சியை எடுக்கிறது ஈஸியான வழி. அதுதான் சிறந்த வழி. நம்ம பெருசானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், சரி பண்றதுக்கான முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த மனம் அப்படிங்கிறது கோவப்படும் போது கல்லீரல்ல பாதிக்கப்படுது. அதனால நிறைய தொந்தரவு வருது. அழுகைங்கிறது நம்ம சளி வரதை பார்த்துருக்கோம். ஸ்வீட் சாப்பிடாம அழும் போது ஏன் சளி வருது யோசிச்சோமா? அப்போ ஒரு துக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸை கேட்கறோம் அப்படின்னா பசி அடங்கிருது. நம்ம நெருங்கிய உறவினர் ஒருத்தர் ஒரு பெரிய தொந்தரவுனால பாதிக்கப்பட்டுட்டாருன்னு அப்படின்னு ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டாருன்னா பசி அடங்கிருது. இந்த உணர்ச்சிகளுக்கும் உடம்புக்கும் தொடர்பு உண்டு அப்படிங்கிறதுனால இந்த உணர்ச்சிகளை குழந்தையாட்டம் எப்படி கையாடுறது? இதே குழந்தை கோவப்படுது, அழுவுது. ஆனா அந்த குழந்தைக்கு நம்மளாட்டம் பெரிய தொந்தரவு வரதில்ல. இந்த மாதிரி நம்மளாலும் கோவப்படவும் முடியும். கோவப்படக்கூடாது, உணர்ச்சிகள் கூடாதுன்னு சொல்ல வரல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கோபம், சோகம், மோகம் ஒவ்வொன்றும் அவசியம்தான். இந்த உணர்ச்சிகளை எப்படி ஈஸியா கையாளுறது, புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம இப்போ கத்துக்க வேண்டிய விஷயம். அந்த வகையில நாம கோவப்படுறோம், அது தப்பு, அது எப்படி கோவப்படாம இருக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய கேள்விகள் நம்ம மனசுக்குள்ள வருது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோவப்படுங்க. நாம கோவப்படுறோங்கிறத உணர்ந்து கோவப்படுங்க. இவ்வளவுதான். இத நம்ம உணர்ச்சிகளை கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நம்ம உணர்ச்சிகள் நம்மளை பாதிக்கிற அளவுக்கு இருக்காது. புரியுதுங்களா? நம்ம உணர்ச்சிகளை ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் நாம கவனிக்க ஆரம்பிச்சிடறோம், உணர்ச்சி வசப்படுறோம் அப்படிங்கிறது அது கோபத்திலேயோ, சோகத்திலேயோ, மோகத்திலேயோ எதா இருந்தாலும் சரி, உணர்ச்சி வசப்படுறோங்கிறது உணர்ந்து உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் தியானம் ஆயிடுது, தெளிவாயிடுது. இப்ப தெளிவா செய்யற ஒவ்வொரு செயலும் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு காணாம போயிடும். படிப்படியா குறைஞ்சிடும் உங்களுக்கு. நீங்க இது மாதிரி கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க செய்யற செயலை கவனிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் தியானமா மாறிடுது. இது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. மொத்த வழிமுறைகளையும் ஓசோ தத்துவ முறைகளையும் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. செய்யற செயலையே தியானமா மாற்ற முடியும், உணர்ந்து செய்ய முடியும். நீ இந்த குழுவுல தாய்ச்சி கலைன்னு ஒரு அம்மா சொல்லித்தரதா கண்ணப்பனையா சொல்லியிருந்தாரு. மிகச்சிறந்த பயிற்சிகள்ல தியான முறைகள்ல அதுவும் ஒண்ணு. அதாவது தற்காப்பு கலையா மட்டும் அது சொல்லிக் கொடுக்கப்படலை. அது வந்து மனதையும், உயிர் சக்தியும், ஆராசக்தியும், காந்த சக்தியும், இன்னும் உடம்புல இருக்கிற மனசுல இருக்கிற பல எனர்ஜிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சிகள்ல ஒண்ணு இந்த தாய்ச்சிங்கிறதும் உளுச்சி தியான முறைகளும் அப்படிங்கலாம். இந்த மாதிரி தியான முறைகளை, தாய்ச்சி முறைகளை ஒரு சில நிமிடங்கள் செஞ்சால் கூட பல மணி நேரம் செஞ்சதுக்கான பலனை அடைய முடியுது. அந்த வகையில நீங்க இந்த பயிற்சிகளை எல்லாம் கத்துக்கிட்டு பயனடைஞ்சதை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கும் போது மற்றவங்க எல்லாரும் அதுக்கான ஆர்வத்தோட அவங்களும் கத்துக்கிட்டு வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு அது உதவுது. அதனால நான் என்ன பண்ணுவோம், இனிமே யாருமே நான் கோவப்படுறேனே, இந்த கோவத்தை நான் விளக்கணுமே, நான் ரொம்ப அதிகமா துக்கப்படுறேனே, இந்த துக்கம் எனக்கு வரக்கூடாதே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கோவப்படுறாரு. அவர் கோவப்பட்டத நினைச்சிட்டு அதனால ஏற்பட்ட விளைவை நினைச்சு வருத்தப்படுறாரு. ஒண்ணு கோவப்பட்டது தப்பு அல்லது பாவ செயல்னு வச்சுக்கோங்க. அதை நினைச்சு வருத்தப்படுறாருன்னா அது அவர் உடம்பு இன்னும் எச்சா பாதிக்கப்படுமா படாது. அப்ப அதுவும் ஒரு வகையான பாவ செயல் தானே.
அப்ப பாவ செயலை நீக்கிறதுக்காக இன்னொரு பாவ செயலை செய்யறது சரியா? ஒண்ணு இந்த பாவ செயல் நடக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த பாவ செயல் நடக்காது, குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம உணர்ச்சி வசப்படுறதே எப்படின்னா, நம்ம என்ன பண்றோங்கிறது தெரியாம உணர்ச்சி வசப்பட்டுறோம். இந்த இடத்துல கோவப்படும் போது என்ன செய்யறதுன்னு தெரியாதனாலதான் என்ன ஆகுது, ஒரு தவறு நடந்துருது, அதுக்காக பெரிய விளைவுகள் ஏற்பட்டுருது, அதனால பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால மன உளைச்சல் ஏற்படுது, குடும்பமும் மற்ற தொழிலும் தொழிலாளிகளும் பாதிக்கப்படுறாங்க. அந்த வகையில நாம உணர்ந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த கோபத்தினால வர ஹார்மோன்ஸ் இன்புளுன்ஸ்னால வர உடல் உபாதைகள் வராது. எப்படி கோவப்படலாம்? ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கேளுங்க. ஒரு குழந்தை நம்ம வீட்டுல ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சிருக்குது. சின்ன இது கண்ணாடி பாட்டிலான்னு தெரியாத ஒரு குழந்தை. இது கீழே தள்ளிவிட்டு உடைச்சிருது. சரி, இந்த குழந்தைகிட்ட நாம எப்படி கோவப்படுவோம்? ஏதாவது பெரியவங்க போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னா, உனக்கு அறிவு இல்லையா, இப்படிதான் உடைப்பியா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குழந்தைகிட்ட கோவப்படுவோமா? படமாட்டோம்ல. அந்த வகையில ஏப்பா இது உடையுங்கன்னு, இதை பார்த்துக்க, இப்படிதான் உடைக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு புரியுற குழந்தையா இருந்தா சொல்றதும், இல்லைன்னா இந்த புரியாத குழந்தையா இருந்தா நாம எடுத்து வச்சுக்கணும்ல, நாமளே நம்ம மேல ஒரு ஒரு ஆறுதல் சொல்றோம் தான் செய்யுமா வரைய அந்த குழந்தை மேல கோவப்பட மாட்டோம். சரி, அதே கண்ணாடி ஒரு வீட்டுல ஒரு முக்கியமான கண்ணாடி பொருள், ஒரு பைத்தியம் இருக்குது பெறுவீங்க, அது கீழே போட்டு உடைச்சிருது. இப்ப பைத்தியத்திட்ட அந்த குழந்தைகிட்ட கோவப்படுறோம், நம்ம நார்மலான மனுஷன்ட்ட கோவப்படுற மாதிரி கோவப்படுவோமா? அதுவும் என்ன பைத்தியம்னு நமக்கு தெரிஞ்சதுனால அது அப்படிதான் பண்ணும் அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த கோபம் நமக்கு பெருசா பாதிக்கிறது இல்ல. இதே நார்மல் மனுஷன் மட்டும் அதே கண்ணாடி போட்டு உடைச்சிட்டான், அல்லது யூரின் நடு வீட்டுல போயிட்டான் குழந்தையாட்டம் அப்படின்னா நாம எந்த அளவுக்கு கோவப்படுறோம்? அந்த மனுஷனுக்கு புரிதல் இருந்தும் இந்த தவறு செய்யறாரே அப்படிங்கிற புரிதல் நமக்கு இல்லை. புரியுதுங்களா? இப்ப என்னாச்சு, அந்த புரிதல் இன்மை நம்மளை பாதிக்குது. அதனால இவங்களும் ஒரு சில இடங்கள்ல புரியாதவர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோபம் உதட்டளவுல தான் வரும். எப்படி உதட்டளவு வரும்? இவரும் குழந்தை, அவரு பைத்தியமும் முழுமை பெறாத ஒரு மனிதன். அதனால என்ன ஆச்சு, இதுல ரெண்டுலயும் கோபம் வரல, மூணும் ஒரே செயல் தான். ஆனா இந்த 2 பேர்த்திட்ட கோபம் வரல, நடுவுல இருக்கிறவர்கிட்ட மட்டும் கோபம் வருது. ஏன்னு யோசிச்சோமா? சரி, இந்த தெளிவு கிடைச்சிருந்தது அப்படின்னா நமக்கு இவங்க புரியாம ஏதோ செய்யறாங்க, அவங்க இந்த வாழ்க்கையில கத்துக்கிட்ட விஷயத்தை இப்படி கோவமா இல்ல தவறுதலா வெளிப்படுத்துறாங்கிற நமக்கு அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னா நாம கோவப்பட மாட்டோம். ஒண்ணு. இதே கோவம் எப்படி படலாம் அப்படின்னா, டேய் அப்படிலாம் செய்யாத அப்படிங்கிற உதட்ட அளவுல சொல்ற கோவத்துக்கும், ஏன்டா அப்படின்னு ஒரு மிரட்டலா ஒரு வார்த்தை சொல்றதுக்கும், ஏன்டா அப்படின்னு இதமா சொல்றதுக்கும் ஒரே வார்த்தை தான். இது எப்படி அர்த்தம் மாறுபடுது பாருங்க. இந்த உதட்டு அளவுல கோவப்படுறதும் உள்ள அளவு கோவப்படுறதும் 2, 3 வகைகள் இருக்குங்க. இந்த மாதிரி வகைகளை புரிஞ்சு கோவப்பட்டோம் அப்படின்னா, உதட்டளவுல மட்டும் கோவப்படுறோம் அப்படின்னா நம்ம உள்ளத்துல படபடப்பு, பிரஷர், நடுக்கம் வராது. இந்த உதட்டளவுல புரிதலோட கோவப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தீர்ந்து போச்சு. நாம ஒவ்வொரு மனுஷனும் இந்த உணர்ச்சிகள்னால நோய் நொடிகள் வராம பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? அந்த வகையில இந்த அலறும் போதும் சரி, கோவப்படும் போதும் சரி, துக்கப்படும் போதும் சரி, நாம துக்கப்படுறோங்கிறத உணர்ந்து இதனால என்ன பயன் உணர்ந்து அந்த உணர்ச்சிகளை கையாளும் போது அந்த கோபமோ, துக்கமோ, மோகமோ, சோகமோ நம்ம உடம்பை பெரிய அளவில் பாதிக்காமல் தற்காத்து கொள்ளுது. ஒரு இடத்துல பயம் கூட அவசியமா இருக்குதுங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறோம். ஒரு லாரி வருது, திடீர்னு நம்ம மேல மோத வருது. அந்த இடத்துல பயங்கிற ஒரு உணர்ச்சி கிட்னில அட்ரினலின் அந்த சுரப்பியை அதிகமா சுரக்க வச்சு, ஹார்ட்ல படபடப்பை ஏற்படுத்தி, நுரையீரல்ல மூச்ச அதிகமா வாங்க வச்சு, மூளையிலிருந்து பாதம் வரையும், தலையிலிருந்து உச்சந்திலிருந்து பாதம் வரையும் ரத்த ஓட்டத்தையும், காற்றோட்டத்தையும், சிந்திக்கிற திறனையும் விரிவுபடுத்தி, நாம தப்பிக்கிறதா அப்படிங்கிற விஷயத்த சிந்திக்க வச்சு தப்பிக்க வைக்கிறது. ஒரு சில நொடிகளுக்குள்ளார இது நடக்குது. இதே மாதிரிதான் ஒரு பாம்பை கண்டாலும் அந்த பாம்புல இருந்து தப்பிக்கிறதா அடிக்கிறதா அப்படிங்கிற முடிவு இந்த படபடப்பும் அந்த இடத்துல ஏற்படுற அந்த பயங்கிறது அவசியமா இருக்குது.
அதனால ஒவ்வொருத்தரும் நீங்க பயமோ, கோவமோ, சோகமோ, மோகமோ அவசியம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட வேண்டாம் ஒண்ணு. ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல அது அவசியமா இருக்குது. இந்த கோபம், இந்த பயம் மற்ற இடங்கள்லயும் ஏன் வருது? இது அவசியம் இல்லாத இடத்துல ஏன் வருது? அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, அந்த அதிகப்படியான ஹார்மோன் செக்ரேஷன் ஏற்பட்டு, இது வந்து ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது குறைஞ்சிருங்க. இப்ப நம்ம லாரி பார்க்கும்போதோ, அல்லது மோத வரும்போதோ, அல்லது பாம்ப பார்க்கும்போதோ ஏற்படுற அந்த பயத்துல ஏற்படுற, கிட்னில ஏற்படுற அட்ரினல் சுரப்பி அப்படிங்கிற சுரப்போ, அந்த ஏற்படுற படபடப்போ, ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களோ, குறிப்பிட்ட மணி நேரங்களோ இருந்துட்டு காணாம போயிரும். ஆனா, அது நம்மள ஒரு பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது. நாம மத்த மனுஷன்ட்ட கோவப்படுறோம். அடிக்கடி நமக்கு வெறுப்பான நபர்களையே பார்க்குறோம். நமக்கு பிடிக்காத நபர்களே பார்க்குறோம். அப்ப ஏற்படுற ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ், அதாவது அந்த கோவங்கிற உணர்ச்சிகள வெளிப்படுத்தும்போது ஏற்படுற அதிகப்படியான ஹார்மோன் சுரப்பு தான் நம்ம உடம்புல ரத்தத்துல கலந்து கலந்து நோய்களா மாறுது. இது உணர்ச்சிகள்னால ஏற்படுற நோய்கள். ஒண்ணு கவனிச்சுங்க. இந்த உணர்ச்சிகளை எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா, கத்தியோ, நெருப்போ, செல்போனோ நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், தவறான விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். அப்போ குழந்தைங்க கத்தியும், செல்போனையும், நெருப்பையும் எடுக்குதுன்னு சொல்லிட்டு, இது பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு எடுக்கவே வேணாம்னு சொல்லாமா, அது எப்படி கையாளுறதுன்னு சொல்லிக் கொடுக்கலாமா. இதே மாதிரி தான் நீங்க பயன்படுத்துற விஷயம். இந்த உணர்ச்சிகளும் நமக்கு ஒரு சில இடங்கள்ல பயன் தரக்கூடிய விஷயங்களா தான் நடக்குது. இந்த மனது நம்மள சீரமைக்கிறதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத சிந்தனைகள ஒரு சில இடங்கள்ல உருவாக்குது. அது தொடர்ந்து நம்மள்ட்டயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதோ 2ம் தான் இங்க தவறா போயிடுது. அந்த வகையில இந்த உணர்ச்சிகள் வரக்கூடாதுன்னு நினைச்சு நாம என்ன பண்ண கோவப்பட்டனே, இது கோவப்பற்றக்கூடாதே பற்றக்கூடாதுன்னு நினைச்சு மறுபடியும் வேதனைகள, பிரச்சனைகள, ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ அதிகம் பண்ணிக்கிறோம். பாவச் செயல அதிகம் பண்ணிக்கிறோம். அந்த வகையில என்ன பண்ணும்னா, இந்த உணர்ச்சிகள் வருது அப்படின்னா, அந்த அந்த உணர்ச்சிகள் மேல கவனம் வச்சு, எ நான் கோவப்பட்டுட்டு இருக்கிறேங்கிறத கவனம் வச்சுட்டீங்கன்னா, ஒண்ணு அந்த உணர்ச்சிகள் ஒரு குறிப்பிட்ட எல்லைய தாண்டி அடுத்தவரையோ, நம்மளையோ பாதிக்காம இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோம் இந்த இடத்துல. நம்ம இந்த உணர்ச்சிகள கோவப்படுறதுன்னு தெரியாம கோவப்படுறதுனால என்ன ஆயிடுச்சு, அது எல்லைய தாண்டி நம்மள பாதிப்புகள ஏற்படுத்துது. அந்த வகையில இனிமே என்ன பண்ணுங்க, கோவப்படுறதுன்னு தெரிஞ்சு கோவப்படுங்க. நான் கோவப்படுற மனுஷனா இருந்துட்டேனே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சிய ஃபர்ஸ்ட்டு தூக்கி வெளிய போட்டுருங்க. அந்த குற்ற உணர்ச்சியே நம்மள வந்து அ இன்னும் பாதிப்புகள அதிகம் பண்ற ஒரு விஷயமா மாறிருது. அப்போ இவ்வளவு நாளா இந்த சமுதாயத்துல அ எ எவ்வளவோ தவறுகள் தெரிஞ்சோ, தெரியாமோ நடந்திருக்கலாம். இந்த தவறுகள நெனச்சு நிகழ்காலத்துல பாதி நாள ஒவ்வொரு மனுஷனும் நரகமாக்கிறோம். அல்லது அ இருளாக்கிறோம். இந்த வகையில அ அடுத்து எதிர்காலத்துல நம்ம இலக்க பார்த்துட்டு, ஓ! இந்த இலக்கெல்லாம் எப்படி அடையுமோ? சாத்தியமோ? சாத்தியம் இல்லாதையே போயிடுமோ? அப்படிங்கிற பயம், எதிர்காலத்துல இருக்கிற பயம். இவைங்களெல்லாம் எப்படி படிக்க வைப்போமோ? அல்லது கரை சேர்த்துவோமோ? குடும்பத்த எப்படி இதெல்லாம் தாட்டுவோமோ? அப்படிங்கிற பயம், நிகழ்காலத்துல இன்றைய நாள்ல மீதி பாதி நாள இருளாக்கிறது, நரகமாக்கிறது. அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகள்ல இருந்து, தவறுகள்ல இருந்து பாடத்த கத்துக்கிட்டு, அத இன்றைய நாள்ல பாதி நாள செய்யாம இருந்துட்டோம் அப்படின்னா, அத சீரமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அத பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன ஆகும்? பாதி நாள் ஒளிமயமா, சொர்க்கமா, பூஞ்சோலையா மாத்திரலாம். இன்றைய நாள்ல பாதி நாள அப்படி மாத்திரலாம். அடுத்தது டைம் ஆயிடுச்சோ! அதிக நேரம் எடுத்துட்டனோ! அடுத்தது வருங்காலத்துல இலக்க நிர்ணயிச்சிடுறோம். முடிச்சிடுறேங்க சீக்கிரம். அ வருங்காலத்துல ஒரு இலக்க நிர்ணயிச்சுட்டு, அந்த இலக்குல இன்னைக்கு தூரம் என்ன? எப்படி? ஒரு கோயம்புத்தூர் போறோம். ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 100 கிலோமீட்டர கடக்கணும் அப்படின்னா, நம்ம வண்டியில இருக்கிற லைட்டு ஒரு
ஒரு 100 மீட்டர் அடிக்குது அப்படின்னா, ஒரு 10 மீட்டர் அடிக்குதுன்னா, இந்த 10 மீட்டர் கடந்துட்டா அடுத்த 10 மீட்டர் ஈஸியா கடந்துடலாம். நம்ம என்ன பண்றோம், 100 மீட்டரும் லைட் அடிச்சாதான் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணிட்டோம், அந்த பயணத்தை தொடராமையோ அல்லது சிரமமாக்கிட்டோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு பதிலா இந்த மீதினால எப்படி 10 மீட்டர் கடந்துட்டா அடுத்த 10 மீட்டர் தெளிவா தெரியுது, அடுத்த 10 மீட்டர் தெரியுது. இப்ப 100 கிலோமீட்டர் ஈஸியா அடைஞ்சிடறோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நாம ஒரு நாளை மட்டும் பூஞ்சோலையா சொர்க்கமா ஒளிமயமா மாத்திட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் அதே மாதிரி ஆகுது, அடுத்த நாள் அப்படி ஆயிடுது. இப்ப வாழ்க்கை ஃபுல்லா பூஞ்சோலையா சொர்க்கமா ஒளிமயமா மாற்ற முடியும். இனிமே இந்த வாழ்வியல் முறைகளை இப்படி அமைச்சிக்கிறதுக்கான விஷயங்களை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. டைம் ஆயிடுச்சு. அதிக நேரம் நான் எடுத்துட்டேன். 10 நிமிஷம் அதிகமா எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு சரி. இனிமே இதோட முறையை முடிச்சுக்கிறேன். அடுத்து நாம என்ன பண்ணுவோம், மீதி நாட்கள்ல இன்னும் நிறைய தலைப்புகளை பத்தி பேச வேண்டியிருக்குது. வாய்ப்புகள் இருந்தா நான் அதுக்கான உள்ள வரேன், பேசிக்குவோம். இன்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் என்னால பேச முடிஞ்சது. பாக்குறேன். முதல்ல உங்களுக்கு உங்க இதுல ஜூம்ல வந்திருக்கேன். சரி, மறுபடியும் இன்னொரு நாளைக்கு பேசிக்குவோங்க. நன்றிங்க ஐயா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நல்லதுங்க ஐயா. நலம் பெறுக, வளம் பெறுக. வெளியே வந்துடுறேங்க. நன்றி நன்றி ஐயா. காலை சக்கரம் நிகழ்வு சிறப்பான சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே மேலும் மெருகுற்ற ஒரு நல்ல உள்ளம் நமக்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல சிந்தனைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். குழந்தைகளும் பருவமடைந்த மனிதர்களும் எப்படி வித்தியாசப்படுகிறார்கள் என்பதை நல்ல ஒரு அருமையான கருத்தை நமக்கு கூறியிருக்கிறார்கள். மனிதர்கள் இரண்டும் ஒன்றுதான், ஆனா மனநிலை இரண்டும் வேறு அப்படிங்கிறத இந்த நிகழ்வுல நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஐயாவிற்கு காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களில் உங்களது பயணங்களும் இந்த நிகழ்வில் தொடர வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். நன்றி நன்றி ஐயா. இன்று 138ஆம் நாளாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் காலை சக்கரம் நிகழ்விற்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்தின் இந்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்தின் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வணக்கம். தொடர்ந்து 138 நாள் தொடர்ந்து செஞ்ச இந்த நிகழ்வு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செக்ரட்டரி எஸ் ராஜ்குமார் அவர்களுக்கும், கே ரவி சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் எங்களுடைய ஏஜி நாகரத்னா மேடம் அவர்களுக்கும், டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் செல்வா சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. கல்வியாளர் மூர்த்தி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. தாய்ச்சி உடற்பயிற்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. நம்முடைய நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் சேர் மோகன் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய நண்பர்கள் தொடர்ந்து பங்கு பெறாங்க. இந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் மேல தாண்ட மாட்டேங்குது. எப்படியும் ஒரு 1000 வரைன்னு உங்களுடைய கனவு நினைவாகும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன். நானும் நம்மளுடைய நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஐயா. நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி பிரசிடென்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி. தொடர்ந்து பயணங்கள், தொடர்ந்து இந்த காலைச்சக்கர நிகழ்வுகள் சங்கத்தின் மூலமாக சிறப்படைய நன்றி. இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி கிரீன் சிட்டி சங்கத்திற்கும், நிகழ்வில் தொடர்ந்து நமக்கு நல்ல ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பனையா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே இன்று சிறப்புரையாற்றி
சிறப்பானது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஹீலர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணைப்பிலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்வாங்கு வாழ்க. காலை நேரத்துல அந்த காலை சக்கர நிகழ்ச்சியில ரொம்ப ஒரு பெரிய ஒரு புஸ்தகம் படிச்ச மாதிரி இருந்தது. இப்போ ஒரு அரை மணி நேரமா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்சாங்கோடு சுப்பிரமணி. நல்லதுங்க ஐயா. நலம் பெருக, வளம் பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. கண்ணப்பன் சார் வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். எப்பங்கம்மா இங்க வெள்ளவெள்ள வர்றீங்க? வரேங்க சார். இப்பதானே கொல்லிமலையில இருந்தே வந்தேன். அப்படியே பயணம் பண்ணுங்கம்மா. அங்க இருந்து அப்படியே இங்க பிடிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நிச்சயமா நிச்சயமா வரேன். இளங்கவன் சார் ரொம்ப அருமையா இருந்தது. இளங்கவன் சார் வந்து 2021 கொல்லிமலைக்கு வந்திருந்தாங்களா கண்ணப்பன் ஐயா? ஆமாம்மா. இருக்காருங்களா இப்ப லைன்ல? இருக்குமா சார் ரொம்ப அருமையா இருந்தது. உங்க அலைபேசி எண் சொல்றீங்களா? 99 சொல்லுங்க சார். 76 ஓகே 36 ஓகே 30 ஓகே 78ங்க. நன்றிங்க. இந்த மனநிலையை பத்தி கூப்பிட்டாலே ரொம்ப மனசு இதமா இருக்கு. மனநிலை சார்ந்த வைத்தியத்துல மருத்துவம், மலர் மருத்துவம் அருமையா இருக்கும். அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த கான்செப்ட் எல்லாம் அருமை. பயத்தினால கிட்னில அட்ரினல் சுரப்பி பண்றதுனாலதான் வருது. அது ரொம்ப அருமையா இருந்தது உங்க ஸ்பீச். அடுத்து பேசுறதுனால வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க காலச்சக்கர குழு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள், நன்றிகள். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன்.
தலைவரை மீட்டிங் பண்ணிடலாமா? ஓகே ஓகே